யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம்நேரி சிவகுமாட்டம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. அதாவது எம்இஜி சென்டர் இருக்கு இல்லைங்களா? பெங்களூர்ல இருக்குது. மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப். அங்கேருந்து சில ரேலி வந்திருக்குது. அதாவது யூனிட் கோட்டா அது. இது எப்பயுமே எல்லா இதுலயும் எம்ஆர்சிலயும், எம்இஜிலயும், ஆர்ட்லரி, செகண்ட் ராவத் எல்லாத்துலையும் நடக்கும். அதேமாரி இங்கேயும் நடக்குது. இந்த வீடியோவில் வந்து அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது வந்து இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருப்பீங்க. அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே சமயத்தில் பெல்க்கான ஆல் பெல்க்கான செட் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். மத்திய அரசு, மாநில அரசு வேலைவாய்ப்பு தான். 2வது நீங்கள் வேலையை தேடி அலைய வேணாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அங்கே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அக்னிவீருக்கு எடுக்கிறாங்க. 2வது வந்து பாருங்கள், இதே நோட்டிஃபிகேஷன். இது நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள், மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப். அங்கேருந்து நமக்கு செலெக்ஷன் பெங்களூர். ஏதாவது 2 ஜூலை பார்த்தீங்களா? 2 ஜூலை 2000 அன்வர்ட்ஸ் நடக்குது. இது எங்கே நடக்குது அப்படின்னா, எம்இஜி மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப். அதாவது மாருதி சேவா நகர் இருக்கு இல்லையா? அங்கே இருக்குது இந்த அட்ரஸு. இதுக்கு ஆர்ஆருக்கு எடுக்கிறாங்கன்னா, எக்ஸ்-சர்வீஸ்மேன், அதாவது எக்ஸ்-சர்வீஸ்மேன் சன்னுங்களுக்கு, எக்ஸ்-சர்வீஸ்மேன் பிரதருங்களுக்கு, அதாவது சர்வீஸ்மேன் பிரதருங்களுக்கு. அதுக்கடுத்து எம்இஜி சென்டருக்குள்ளே தான், வேறு எம்இஜி தான், வேறு எந்த யூனிட்டும் கிடையாது. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் லெவல்னு அதை எடுக்கிறாங்கன்னு அது நாங்கள் சொல்கிறேன். வார் விடோவுக்கு எடுக்கிறாங்க. அதாவது இந்த சொல்கிறேன் ரியலி பிரதர், சர்விங் சோல்ஜர் அவங்களுக்கு, எக்ஸ்-சர்வீஸ்மேன் சன்னுங்களுக்கு இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. யூனிட் கோட்டா தான். இது எம்இஜி தான். எப்போ பாருங்கள், 2 உங்களுக்கு சொன்னேன் என்னன்னைக்கு, 2 இந்த எடுக்க பாருங்கள், 2 ஜூலை 2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இது என்னன்னைக்கு பார்ப்போம் கிளீனாக பாருங்க. 21லேருந்து 22 ஜனவரி 2024 ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் பாருங்கள், எதுக்கு பாருங்கள், ஸ்விம்மிங்கு, அடுத்து ஹாக்கி, பாக்ஸிங், சாய்லிங், ரோயிங், கியாக்கிங், ஃபுட்பாலு, வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, கபடி இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. எப்போ பாருங்கள், 21லேருந்து 22 ஜூனில் அன்னைக்கு வந்து ட்ரையல் பார்க்குறாங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடணும். சரிங்களா? இதுக்கு ஆன்லைனில் ஆஃப்லைன்லாம் கிடையாது. நீங்கள் நேரடியாக தான் போகணும். சரிங்களா? இது வந்து ஓப்பன் கேட்டகரி. நீங்கள் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ்மேன். இவங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டு எந்த தான் பரவாயில்ல, உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்களுக்கு யூனிட் கோட்டானால உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து பாருங்கள், 21 6 மணிலேருந்து 6, அதாவது ரிப்போர்ட்டு காலையில் 6 மணிக்கு அங்கே கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அட்ரஸ் பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். எம்இஜிஎன் சென்டர், ட்ரெயினிங் பட்டாலியன் 3. இந்த பாருங்கள், ட்ரெயினிங் பட்டாலியன் 3ல் வந்து எம்எஸ் நகர் கேட்டில் நடக்குது. எம்எஸ்னா மாருதி சேவா நகர் நகர் கேட்டு, அது என்ட்ரன்ஸ் கேட்டு. எம்இஜிஎன் சென்டர் பெங்களூர். சரிங்களா? 4:30 hours. 2 ஜூலை 2024 ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன ரேலி பாருங்கள். ஃபிசிக்கல் பாருங்கள், 3 ஜூலை 2024 ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து 4 ஜூலை 4லேருந்து 4/5/2020 ஜூனில் வந்து ஜூலையில் வந்துட்டு உங்களுக்கு அப்டிவிட்டி டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6 ஜூலை 2024 டு 8 ஜூலை. இது ஃபைனல் டாக்குமெண்ட். உங்கள் டாக்குமெண்ட் வச்சுங்க, டிசி, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி. பாருங்கள், டாக்குமெண்ட்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து டிசி, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஆதார் அட்டை, ஃபோட்டோ இருக்கணும். அதேமாரி ஆன்லைனில் பண்ணணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அன்மேரிட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஆன்லைனில் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் பண்ணி கொடுத்து அதை கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 8 ஜூலை, உங்களுக்கு 6 டு 8 ஜூலைக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் சொன்னேன். அடுத்த அன்றைக்கி வந்து மெடிக்கல் நடக்கும். அடுத்து 7 செப்டம்பரில் தான் வந்து உங்களுக்கு, அடுத்து பாருங்கள், 7 செப்டம்பர் என்னது, அட்மிட் கார்டு வரும். 7 செப்டம்பர். 8 செப்டம்பர் தான் சிஇ எக்ஸாம் ஃபைனல் ரிட்டன் டெஸ்ட்டு நடக்கும். சரிங்களா? எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது வந்து இது வந்து இதுதான் நோட்டிஃபிகேஷன். ரெண்டாவது பாருங்கள், இது வந்து அக்னி பாத்திரம் எடுக்கிறாங்க. ஜிடி, அதாவது ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க, டெக்னிக்கல் எடுக்கிறாங்க, ட்ரேட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க.
சரிங்களா? 2/7/2024 எக்ஸாம் வந்து 8 செப்டம்பர் 2024 சரிங்களா? 21/6/2024 ஸ்போர்ட்க்கு 21, 22 ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு 2/7/2024 3/7/2024 வந்து டாக்குமெண்ட் செக்கிங்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எது 3 ஜூலை சரிங்களா? 6, 7, 8 8, 9 வந்து உங்களுக்கு வந்து 8 செப்டம்பர் 8 செப்டம்பர் எக்ஸாம் நடக்கும். இது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் யாரை அட்டன் பண்ணலாம்னா எக்ஸர்விஸ்மேன் சன்னுங்க அட்டன் பண்ணலாம். எக்ஸர்விஸ்மேன் சன்னுங்க. 2வது சர்வீஸ்மேன் அவங்க பிரதர் அட்டன் பண்ணலாம். அடுத்து வார் விடோஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ்மேனுங்க யார் வேணால் அட்டன் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். எந்தெந்த கேம்னு அவங்களுக்கு சொன்னேன் நான். அந்தந்த சர்டிஃபிகேட்காரங்க நீங்கள் அட்டன் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ்மேன் ட்ரையல் அவுட்ஸ்டாண்டிங் அன்றைக்கி ட்ரையல் கொடுப்பாங்க. என்னைக்கு கொடுக்குறாங்க? 21/2/22 அன்றைக்கி நீங்கள் இருக்கணும் ஸ்பாட்டில். இதுக்கு ஆன்லைனில் ஆஃப்லைன்லாம் கிடையாது. 21 தட் மீன்ஸ் இந்த டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எங்கே டேட் கொடுத்துருக்காங்க? 2 ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், 2 ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறதுக்கு வந்து 21 to 22 ஜூன் 21, 22 ஜூன் ட்ரையல் கொடுத்துருவாங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. அன்றைக்கி அவங்க எல்லா சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டு போகணும். பாக்ஸிங், வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, இதுக்கெல்லாம் எல்லாமே பேஸ்கெட் பால் எல்லாமே இந்த கேமுக்கு எடுக்கிறாங்க. இந்த கேம் ஸ்போர்ட்ஸ் இது யார் இந்த ஈவெண்ட் இருக்கோ அவங்க எலிஜிபிள். அதேமாரி உங்களுக்கு ரன்னிங் வந்து 1.6 கிலோமீட்டர் ட்ரைனிங் தெரியும். அது வந்து 5:30 ஃபஸ்ட் பேஜ், 5:45 செகண்ட் பேஜ், 5:40 வந்து பின்னால். 10 புல்லப்ஸ் எடுக்கணும். ஜஸ்ட்டு நார்மலாக 77 to 82 இருக்கணும். அது எப்போ தெரிஞ்சது அவங்களுக்கு சரிங்களா? ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. எக்ஸாம் டேட் சொல்லிட்டேன். இது அரிய வாய்ப்பு, நல்லா பயன்படுத்திக்கங்க. அதேமாரி வந்து இது எம்இ சென்டர் நடக்குது. எம்எஸ் நகர் TP3 ட்ரைனிங் பட்டாலியன் 3 அங்கே தான் நடக்குது. நீங்கள் காலையில் அங்கே போயிடணும். என்னைக்கு டேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது 2ஆம் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரையல்லாம் வந்து 21, 22 ஜூனில் நடக்குது. ஜூலையில் செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 2ஆம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூனில் ஸ்போர்ட்ஸ்மேன் ட்ரையல் மறந்துடாதீங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போகணும். எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், மறந்துடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த பாருங்கள், இதான் நம்ம சென்ட்ரு. நானும் எம்இஜி தான். இது வந்து இந்த பார்த்தீங்களா ஷிப், அதாவது வந்து கடலில் உள்ள தண்ணிக்குள்ள வந்து பாலம் போடுறது. இந்த மாதிரி இதுதான் எம்இஜி. அதாவது இந்தியன் ஆர்மியில் எம்இஜி எம்ஆர்சி இல்லைன்னா இந்தியன் ஆர்மி இல்லை. ரெண்டுமே ஹார்ட் ஒர்க்கு. அதனால் பார்த்தீங்களா இது பாருங்கள் எப்படி இப்போ அதை போட்டில் ஏற்றி பெரிய வண்டியை ஏற்றிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் ஹார்ட் ஒர்க் நடக்கும். நல்ல சென்ட்ரு எல்லாம் தமிழில் தான் இருக்கும். எந்த ஹிந்தி தெரியல எனக்கு, அதில் பிரச்சனையும் இல்லை, பயப்பட தேவையில்லை. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அதாவது இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கினி சிவமாட்டம். செல் நம்பர் 9943415471. இதுக்கான ஃபிசிக்கல் அண்ட் இதுக்கான கிளாஸு நம்மகிட்ட நடக்குது. விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்று அணுகலாம். அதேமாரி நானும் எம்இஜி தான், எக்ஸ் ஆர்மி தான், நான் என்ஐசி கமாண்டோ. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சென்று அணுகுங்க. இங்கே தங்க வசதி, மெஸ் வசதி, கிரவுண்டு எல்லாமே இருக்குது. இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். மோர் தென் 20 இயர்ஸாக நான் சென்டர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் விருப்பம்லாம் நம்ம சென்றாலுங்கலாம். அதேமாரி இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குறையுதுன்னு சொல்லுங்கள். நான் தான் டாப்புன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் சைடு குறை இருக்கும். உங்களை மாதிரி கமெண்ட் பண்ணால் தான் அதை நாங்கள் மற்ற சரி பண்ணி அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அதேமாரி இந்த வீடியோ பார்த்துட்டு அடி விட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி இந்த செலெக்ஷனுக்கு தவிங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் நல்ல ஒரு லக்கு அடிங்க. அழகாக உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது. இந்த யாராவது இந்த கேமில் இருக்குங்க நேரடியாக. இது அப்ளிகேஷன் கிடையாது, ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் கிடையாது. டேரெக்டாக 2 ஜூலைலேருந்து செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 20, 21, 22 உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறாங்க. அன்றைக்கி கிரவுண்டு எங்கே போனோம்? இது ட்ரெயின் மாதிரிலேருந்து ஈவினிங் ட்ரெயின் இருக்குது. 8:00 ட்ரெயின் இருக்குது. நேராக இது அங்கே போய்ட்டு எங்கே நடக்குன்னா நம்ம பெங்களூர் போயிருங்க. பெங்களூர் வந்து எம்எஸ் நகரில் நீங்கள் இறங்கலாம். சரி, இங்கே வந்து இல்லைன்னா பெங்களூர் ஈஸ்ட் ஸ்டேஷனில் இருங்க. பெங்களூர் ஈஸ்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சுன்னா அங்கேருந்து எம்இ சென்டர் பக்கம் ஆட்டோலே போயிடலாம். புரியுங்களா? அங்கே போய்ட்டு TP3 போகணுன்னு சொல்லுங்கள். ட்ரைனிங் பட்டாலியன் 3 அங்கே போயிட்டு எம்எஸ் நகர், மாரி சேவா நகர் அங்கே தான் இருக்குது. அங்கே பக்கத்தில் தங்கிறதுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. பேரண்ட்ஸோட அப்பா கூப்பிட்டு போங்க. இந்த செலக்ஷன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எங்கள் சிலருடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.